ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான எறா தொக்கு எப்படி நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எறா கிரேவி வந்து சூப்பராக இருந்ததுங்க. நானே வந்து இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணது இல்லை. இன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது. ஸோ நான் சொல்கிற ரெசிபி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எறா கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். எண்ணெய் வந்து நம்ம 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1 ஸ்பூனு வந்து நீங்கள் சோம்பு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் கூடவே வந்து நான் கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 பெரிய வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணேங்க. ஏன்னா இது தொக்கு, நம்ம வந்து எறா தொக்கு தான் பண்ணுறோம். ஸோ சாதத்துலலாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நைட் வந்து இட்லி தோசைக்கு வந்து நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எறா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 5 நிமிஷம் அது உங்களுக்கு தேவைப்படும். இது கூடவே வந்து நீங்கள் அந்த டைம் வந்து எறா வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாமே வச்சுடுங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ தான் வந்து எறா வந்து வாங்கினேன். ஸோ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து 3 சில்லி வந்து நான் ஆட் பண்ணேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 3 ஆட் பண்ணிவிட்டேன். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இன்றைக்கி கிறிஸ்மஸ் வேறையா, ஸோ நான்வெஜ் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இன்றைக்கி எல்லா வீட்லையும் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும் விருந்து. ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மார்க்கெட் போகும்போதே மீன், எறா, நண்டு எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாமே வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் நாங்கள் எறா மட்டும்தான் இன்றைக்கி வாங்கினோம். இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து 3 பெரிய தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஏன்னா வந்து இது கிரேவி, அதாவது தொக்குனால நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கம்மி பண்ணாதீங்க. ஏன்னா தக்காளி வெங்காயம் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வரவே வராது. அதனால் 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உப்பு வந்து நம்ம எடுத்துருமே அதிகமாக ஆட் பண்ணவே கூடாது. கொஞ்சமாக பார்த்து தான் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஸோ 2 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. நான் போடும்போதே அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு, அதனால் நான் மறுபடியும் ஆட் பண்ணேன். ஸோ 1 ஸ்பூன் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா வந்து நான் 3 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து குழம்பு கிடையாது. குழம்புனா நீங்கள் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தொக்கு மாதிரி தான். ஸோ ஒரு 3 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் வந்து கறி மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நான் கறி மசாலா போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா வந்து டேஸ்ட்டுக்காக தான். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. கரம் மசாலா வந்து கொஞ்சம் காரம் அதிகம், அதனால் பார்த்து தான் நீங்கள் ஆட் பண்ணணும். கறி மசாலா வந்து டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அதனால நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சிக்கன் மசாலா தூள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி பவுடர் வீட்டில் இருந்து ஆட் பண்ணுங்கள். கலர் வந்து சூப்பராக வரும். எல்லாமே 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எறா வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எறா வந்து ஆட் பண்ணோம். எறா வந்து நான் 1/2 கிலோ வாங்கினோம். ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லை, ஹேர் கேர், ஸ்கின் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்கள் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ். ஸோ இது வந்து எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் இருக்குமோ, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாமா வாங்க வேண்டாமா நிறைய ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப். இப்போ வந்து நம்ம எறா வந்து நல்லா
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம், நம்ம வந்து குழம்பு பண்ணலை. ஸோ ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இதே வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அது நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது கூடவே வந்து நான் முட்டை வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ வந்து பாயில் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஸோ 4 முட்டை வந்து சைட் பை இதுவும் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன். ஏன்னா சாப்பாடு எறா தொக்கு கூட இந்த முட்டை இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எண்ணெய் வந்து மேலே எப்படி மிதக்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் வந்து நம்ம எறா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து எறா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ சாம்பார் வீடியோவும் வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் அதுவும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் சவ் சாம்பார். எறா தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக ருசியாக வந்தது. நான் சொன்ன மாதிரி இதே மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணேன். இது வந்து ஆப்ஷனல் தான். மிளகுத்தூள் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.